இதில் செஃப் தாமு அவர்கள் மிகப்பெரிய அளவில் பத்மபூஷன் விருதை வாங்கியிருந்தார். அப்போ அவருக்கு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் அந்த விருதை ரொம்பவே சந்தோஷமாக தான் வாங்க போயிருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அவர் கால் தடிக்கு கீழே விழுந்து ஸ்லிப்பாகி ரொம்பவே காலில் எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய அளவுக்கு அடிபட்டிருந்திருக்கு. அதற்கப்புறமாக மருத்துவமனைக்கு போனப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கான். மருந்து மாத்திரைகள் கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களாம். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் 6 சீசன்களாக நடுவராக இருந்து வந்துட்டுருக்கிறவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா செஃப் தாமு அவர்கள். இப்போ அவருக்கு உடலில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கேட்டதுமே எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்னாச்சு உங்களுக்கு, அப்போ நீங்கள் குக் வித் கோமாளியில் அடுத்து வரமாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டால் எல்லாரையுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கவர்ந்தவர் தான் தாமு அவர்கள். இந்த சூழலில் இப்போ அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு எல்லோருமே அவருக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக போன எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் குக் வித் கோமாளியில் அவர் தொடர்ந்து வருவாரா இல்லையா அப்படின்றத மட்டும் அவர் சொல்லவே கிடையாது. அதனால் எல்லோரும் அவர் என்ன சொல்ல போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, ரவிமோகன் அவர்கள் இப்போ புதிதாக அவருடைய பெயர்லேயே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு. அதில் இவர் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. முதல் படத்தில் கார்த்தியோகி அவர்கள் கூட இணைந்து அவர் தயாரிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. அதுலேயும் 4 ஹீரோயின்கள் அவருக்கு ஜோடியாக இருக்க போகிறாங்களாம். 2 வில்லன்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முதல் படத்துலேயே 4 ஹீரோயினா அப்படின்னு கேள்விப்பட்ட எல்லோருமே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்தியோகி அவர்கள் இப்போது அவர் கூட இணைந்து முதல் படம் பண்ண போகிறாரு. ஏற்கனவே எஸ்ஜே சூர்யா அவர்கள் இருக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன நிலையில் இப்போ பாலிவுட்லேருந்து தான் வில்லன்களை இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவர் படத்தை தயாரிக்க போகிறாரு அப்படின்றது மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்குது. அதனால் சீக்கிரமே அவருடைய நடிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் வெளியாக போகுதுன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. காரணம், அவருக்கு இப்போ சமீபத்தில் வெளியான அவருடைய திரைப்படங்கள் எதுவுமே வெற்றியை அவ்வளவாக கொடுக்கல. அதனால் கம்பேக் கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காரு. நிச்சயமாக இது ஒரு நல்ல கதையாக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.